ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலையில் டேண்ட்ரஃப் பிரச்சனை, இது தீராத ஒரு பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது. பொடுகு, நம்ம தலையில் எதனால் பொடுகு ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தலையிலையும் ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டு பொடுகு பிரச்சனை இருக்குது. இந்த பொடுகு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது அதிகமாக ட்ரைனஸ் இருந்தாலும் வரக்கூடியது. இல்லை ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ தலையில் பார்த்தோம்னா நிறைய ஆயில் செக்ரிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் தலையில் அந்த எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா பொடுகு பிரச்சனை அப்படின்றது வரும். பொதுவாக அதிகமாக ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நமக்கு தலையில் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டஸ்ட், ஸோ பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் பொழுது தலையில் டஸ்ட்டு பட்டு என்ன ஆகுனா அதனோட சேர்ந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உருவாக ஆரம்பிக்கும். இதனால தான் நமக்கு என்னென்னா அதிகமான பொடுகு பிரச்சனை உருவாகுது. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் அடுத்த நாளே எனக்கு தலையில் பொடுகு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன, தினமும் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன், இருந்தாலும் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பொதுவாக இந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஸோ நமக்கு பூஞ்சை தொற்றுனால வரலாம், ட்ரை ஸ்கின் இருந்தால் வரலாம், பொல்யூஷன் அதிகமாக இருந்தாலோ இல்லை எப்போவுமே நம்ம ஏசி அறைகளில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோன்னாலும் வரலாம். ஸோ அதிகமாக வியர்வை இருக்குது, இருந்தாலும் தலையை நம்ம டைட்டாக கட்டி வச்சுருக்கோம், காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது, நிறைய ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பொடுகு பிரச்சனை அதிகமாக ஏற்படுது. இந்த பொடுகு பிரச்சனையிலிருந்து நமக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒருவேளை ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். அதே மாதிரி ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தினம்தோறுமே ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்னென்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணுறது, இல்லை டேண்ட்ரஃப்னே தனியாக ஷாம்பு நிறைய இருக்குது, ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா காலப்போக்கில் ரொம்ப ட்ரைனஸ் ஏற்பட்டு ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வலுவிழந்து ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம தலைமுடியோட வேர் பகுதிகளை டேமேஜ் பண்ணுது. ஸோ டேமேஜ் பண்ணும்போது நிறைய தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. ஸோ தலைமுடி உதிர்தலோடு சேர்த்து என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கிரே ஹேர், நரைமுடி, இளம் வயதிலேயே நரைமுடி ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையை நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும்போது தினந்தோறுமோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நம்ம தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்தில் பொடுதலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. பொடுதலை அப்படின்னு சொல்கிறது ஒரு மூலிகை. இது நீர்ப்பாங்கான இடங்களில், சாலையோரங்களில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், வயல் வரப்புகள்லாம் பார்த்துருப்போம். சின்ன ஒரு தாவரம், ஆனால் பொடுகு, அதாவது ஃபங்கல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. ஸோ இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த இலையை பிச்சுட்டு அரைச்சி தலையில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் போதே தலையில் இருக்கக்கூடிய பொடுகு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாண்டி பார்த்தோம்னா பொடுதலை தைலமும் இந்த மூலிகையை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியது தான். ஸோ சித்த மருந்தகங்களில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வாரம் 2 முறை இந்த பொடுதலை தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தினம்தோறும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம். இப்படி குளிக்கும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லை இலையாகவே கிடைக்குது, இந்த மூலிகை கிடைக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மூலிகை தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதனோட ரொம்ப கம்மியாக ஒரு 10-15 வேப்பிலையில் வச்சு நல்லா அரைத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கும்பொழுதும் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் மாதிரியே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒன்று தான் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சொரியாசிஸில் தோல், அதாவது தலைக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய தோல் பார்த்தோம்னா அதிகமாக ஃப்ளேக்ஸ் மாதிரி அடையாடையாக எடுத்துகிட்டு வர மாதிரியே இருக்கும். அதனோடு சேர்ந்து தலைமுடியும் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னா காலப்போக்கில் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையும் உருவாக்குது. இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா பொடுதலை தைலம், இதனோட வெட்பாலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த 2 தைலமும் ஒன்றாக கலந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தடவிக்கிட்டே வரும்பொழுது வாரம் 3 முறை நம்ம எண்ணெய் குளியல் இந்த தைலங்களை பயன்படுத்தி செய்யும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ இதை தாண்டி நம்ம உணவு முறைகளும் அதிகமான காரமான இல்லை ஸ்பைசியான ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக புளிப்பான உணவுகள், புளி சேர்த்து சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதற்கு ஏற்ற உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அத்திப்பிஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவரைக்காய், கொத்தவரங்காய். ஸோ இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய தோற்பு சுவை நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது. இதனோடு சேர்த்து நமக்கு பொடுகு பிரச்சனையும் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ஹேர் பேக் எது யூஸ் பண்ணால் நமக்கு பொடுகு பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹேர் பேக் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். இதில் என்னென்ன சேர்க்கணும், இந்த ஹேர் பேக்கில் திரிஃபலா சூரணம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த திரிஃபலா சூரணம் இருக்கு இல்லைங்களா, இதனோட கொஞ்சமாக வேம்பு பொடி, அடுத்தது பொடுதலை பொடி, இது ரெண்டுமே எடுத்து திரிஃபலா சூரணத்தோடு கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து கலந்து ஹேர் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம பயன்படுத்தலாம். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுலேயே நம்ம வந்து வேப்ப இலைகள் சேர்த்துருக்கோம், பொடுதலை இலையும் இருக்குது. அதே மாதிரி திரிஃபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றுமே இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம தலையில் ஹேர் பேக்காக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் ஒரு 2 வாரங்கள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுதே தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பொடுகு பிரச்சனை இருந்ததுன்னா என்னென்ன காரணங்களால் வருது, அதற்கான சித்த மருத்துவ தீர்வுகளை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.